வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பிப்ரவரி 16 2026. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 16 2024 அப்போ தமிழக மீடியாக்களில் ஒரு நியூஸ் கார்டு வைரலாக ஷேர் ஆனிச்சு. எந்த நியூஸ் கார்டு தெரியுமா? 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான திட்டம் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவருடைய ஆசையை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த நியூஸ் கார்டு தான் ட்ரெண்டிங்கு. தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை கிட்ட தமிழக பாஜகவை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சரியான திட்டமிடல் இருந்துச்சு. 2026 தேர்தலுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி மிகப்பெரிய தாக்கத்தை அசம்பிளி தேர்தலில் ஏற்படுத்தணும், திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமலே 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ இருந்துச்சுல, பாஜகவை தலைமையாக ஏற்று நிறைய கட்சிகள் வந்துச்சுல, அந்த கூட்டணியை வச்சு எப்படி திராவிட கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கறது அப்படின்னு அண்ணாமலை ஒரு செம பிளான் வச்சுருந்தார். அதை 2024 பிப்ரவரி 16 சமயத்தில் தான் அண்ணாமலை ஷேர் பண்ணார் ஸ்டேஜில். அது சம்மந்தப்பட்ட நியூஸ் கார்டு இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. மிஸ் பண்ணிட்டோமே, எவ்வளோ சூப்பரான பிளானு. இப்போது திராவிட கட்சியில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுகவோடு கூட்டணி வச்சு எவ்வளோ தொகுதி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. 25 30 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷன்லேயே ஓடிக்கிருக்கு. ஆனால் அண்ணாமலையுடைய பிளானை மட்டும் டெல்லி மேலிடம் ஓகே சொல்லியிருந்தா இந்நேரம் களமே வேறையாக இருந்திருக்கும். தமிழக பாஜக தீயாக இருந்திருக்கும். 2024 12 விழுக்காடு ஓட் ஷேர் வாங்கி காமிச்சாங்க. 2026 டெஃபினட்டாக 15 20 விழுக்காடு வாக்குகளை தமிழக பாஜக வாங்கியிருப்பாங்க. அவங்க மட்டுமே வாங்கியிருப்பாங்க. 4 முனை போட்டி நடந்திருக்கும், 5 முனை போட்டி நடந்திருக்கும். அப்போ 25 விழுக்காடுக்கு மேலே என்டிஏ ஓட் ஷேர் வாங்கியிருந்தாலே பல தொகுதிகளை நம்ம ஜெயிச்சிருக்க முடியும். இந்த பிளான்லாம் அண்ணாமலைக்கிட்ட இருந்துச்சு. சரியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 500 நாட்களுக்கு முன்பாக வேட்பாளர்களை என்டிஏ அறிவிக்கணும். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவித்து 500 நாட்களுக்கு முன்பாக அறிவித்து அந்தந்த வேட்பாளர்களை அந்தந்த தொகுதிக்கு அனுப்பி எலெக்ஷன் வேலையை பார்க்க வச்சிடணும். 500 நாட்களுக்கு முன்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு கேம்பெயினை தொடங்கிடணும். சுற்றி 234 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணி இந்த ஒரு பிளானை மட்டும் நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா பல எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அது நடக்கலை. நடந்திருந்தால் வேற லெவல் இருந்திருக்கும். இப்போ தமிழக பாஜக தொண்டர்களுக்கு 2026 தேர்தல் பற்றி அவ்வளவா சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் அண்ணாமலை பிளான் ஒர்க் அவுட் ஆகிருந்துருந்துச்சுன்னா, அந்த படி தமிழக பாஜக நகர்ந்துருந்துச்சுன்னா இந்நேரம் எல்லாம் ஃபயராக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, கட்சி வேலை. ஸோ அது சம்மந்தப்பட்ட நியூஸ் கார்டு இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது, போஸ்டர் டிபேட்டு. 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்குல்ல, திமுக தமிழகம் முழுவதும் இது சம்மந்தமாக போஸ்டர் அடித்து ஒட்டிக்கு இருக்காங்க. அதில் சில வரிகள்லாம் இருக்குது. நீ 1000 ரூபாயை நிறுத்த முயற்சித்தால் நான் என் மக்களுக்கு 5000 தருவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிற மாதிரி சில வாக்கியங்கள்லாம் வசனங்கள்லாம் இடம்பெற்றுள்ளது. போஸ்டர் அடித்து ஒட்டிக்கு இருக்காங்க திமுக. அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ 5000 கொடுத்தாலும் சரி 50000 கொடுத்தாலும் சரி திமுகவுக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னும் எதிர்கட்சிகள் பல பகுதிகளில் அவங்க போஸ்டர் அடிக்கிறாங்க. விஜய் கூட சொன்னார்ல, உங்களோட காசு தான், நீங்கள் வாங்கிக்கோங்க, காசை வாங்கிட்டு விசிலை எடுத்து உங்கள் காது மேலே ஊதுங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த வீடியோக்களையும் இப்போ தாவேக்காரங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த போஸ்டர் சண்டை பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்தல் நேரம் நெருங்கிடுச்சா, பல கட்சிகள் சமூக வலைதளத்துல எல்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க. அதில் யூடியூப்பில் பிரதானமாக விளம்பரம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் 2021 தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற பாட்டு எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் விளம்பரமாக கொடுக்கப்பட்டுச்சு. திமுக சைடில் இருந்து நம்மளுடைய வீடியோவை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விளம்பரம் வரும்ல, அந்த விளம்பரம் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. உடனே கமெண்ட் செக்ஷனில் நண்பர்கள், என்ன திமுகவுக்கு எதிராக பேசுகிற, ஆனால் திமுக விளம்பரம் கொடுத்துருக்க, திமுகவுக்கு விளம்பரம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புரியாமல் என்னையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். நம்மளுடைய யூடியூப் பேஜில் வீடியோவை கிளிக் பண்ணும்போது வரக்கூடிய விளம்பரத்துக்கும் நம்ம சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கூகுள் ஆட்சென்ஸு விளம்பரத்தை மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க போடக்கூடியது விளம்பரம், நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் இப்போது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழகம் வெல்லட்டும் அப்படின்னு ஒரு புது பாட்டை திமுக இறக்கியிருக்காங்க. அந்த பாட்டு நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்பானுச்சுன்னா, வீடியோவை கிளிக் பண்ணோன்னா விளம்பரமாக வந்துச்சுன்னா அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. திட்டணும்னா யூடியூப் சேனலை தான் நம்ம திட்டணும். கூகுள் இருக்குல்ல, அவங்கள தான் பிடிச்சி திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
விஷயத்தை சொல்லிக்கிறேன். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூவிக்கு இருந்தாங்களே, மோடியுடைய பேர் இருக்குது, அடுத்து சென்ட்ரல் மினிஸ்டருடைய பேர் இருக்குது, ஹர்தீப் சிங் பூரியுடைய பேர் இருக்குது அப்படின்னு கத்திக்கு இருந்தாங்க. இப்போது யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்களே, அவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸு, அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசு பதவியில் இருந்தவங்க, இவங்களுடைய பேர் யார் யாருடைய பேரெல்லாம் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருக்குது வருது அப்படின்னு சொல்லிட்டு 6 பக்கம் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகுது பேர், A to Z வரைக்கும் யார் யாருடைய பேர்கள் எப்ஸ்டைன் ஃபைல்ஸுக்குள்ளே வருது அப்படின்னு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸு அதிகாரப்பூர்வமாக பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் மோடியுடைய பேரும் இல்லை, ஹர்தீப் சிங் பூரியுடைய பேரும் இல்லை. அப்போது திமுக காங்கிரஸ் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் மோடியை தொடர்பு படுத்தி பேசினது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய தவறான ஒரு பாலிடிக்ஸ் இது. இது மாதிரி மோசமான ஹேட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் 100 தொகுதிகளை கூட மக்களவையில் அவங்களால ஜெயிக்க முடியலை அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.